ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டஃப்டு வெண்டைக்காய் மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் தண்ணியே இல்லாமல் வச்சுருக்கேன். தண்ணி இருந்தால் நம்ம உள்ளாக்க வைக்க போகிறோங்க. மசாலா வந்து ரொம்ப கொலன்னு ஆகிடும். அதனால் தண்ணி இல்லாமல் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. இப்போ எப்படி கட் பண்ணாலும் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வெண்டைக்காயோட 2 முகனையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நடுவில் இப்படி கோடு போட்டுக்கலாம். ஃபுல்லாக போடக்கூடாது, ஒரு பாதி அளவு தெரியிற வரையும் போடணும். பாருங்க, இது மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப கீழே வரையும் போடாமல் இப்படி இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் நான் வெட்டி வச்சுருக்கேன். பாருங்க, இது மாதிரி நல்லா நீட்டாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா 4 பல் பூண்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், காரக்கேசு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான உப்பு. நான் இன்றைக்கி 1/4 கிலோ செய்ய போகிறதுனால நான் அது தேவையான மசாலா தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோக்கு செய்கிறீங்களோ அவ்வளோ தேவையான மசாலா நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல தண்ணி நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் எடுத்து நம்ம கீரை வச்சுருக்கோம், அதுக்குள்ளே மசாலா வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது உங்களுக்கு நீங்கள் மசாலா சேர்த்துட்டு இது மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப குளம் இல்லாமல் இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருங்க. நம்ம உள்ளாக வைக்க மசாலா இது மாதிரி கரெக்டாக நிற்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தோசைக்கல் எடுத்து அதை எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம வச்சுருக்கோல அங்கே ஸ்டஃப்டு மசாலா அதை எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்படி வச்சதுக்கப்புறம் 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர வரையும் நல்லா வேக வைங்க. பாருங்கள், இப்படி ஒவ்வொன்றா நல்லா கிளப்பி நல்லா 2 பக்கமும் நல்லா வேக வைங்க. அப்போ தான் நம்ம உள்ளாக வச்சுட்டு மசாலா நல்லா வேகும். அதனால் பொறுமையாக நல்லா வேக வைங்க. அடுப்பை பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் 2 பக்கம் நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், எப்படி இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, நல்லா கோல்டன் கலரில். இதே மாதிரி 2 பக்கம் நல்லா பொறுமையாக வேக வைங்க. பாருங்கள், நம்ம சூப்பரான வெண்டைக்காய் ஸ்டஃப்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.